குடிக்கிறது வச்சுக்கோ. ஆனால் பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுவோம். கல்லுண்ணாமை பற்றி எங்க பாட்டன் பாடிட்டாருன்றான். வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம்பா, கல்லுங்கிற வேணாம், மூலிகை சாறு. நான் கேட்டேன் பாண்டியன்ட்ட, நமக்கு பனை கொஞ்ச காலம் தான் வருது, 3 மாசம் தான் வருது, தென்னை மரம் வருது, ஆனா போதுமான அளவுக்கு ஈடு கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஈச்சையை வளர்த்துடலாம் அப்படின்னாப்புல. அப்ப நாங்க ஒரு திட்டம் வச்சிருந்தோம். எங்களுடைய 2016 ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோங்கிற ஒரு வரைவை கொடுத்துருக்காங்க. அதுல பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்துருக்கோம். அந்த திட்டத்துல பாண்டியன் சொல்றாருல, அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு, அதுல எங்க பிள்ளைகள், சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு. அதுல இங்க கதிர்காமெல்லாம் வந்திருக்கான், அவெல்லாம் தினம் அந்த பனை விதையை நடுறதான் அவனுக்கு வேலையே. நானே நட்டேன், நாங்களாம் நட்டோம். எங்க வெண்ணிலாம் நாங்க கூட்டிட்டு போய் நட்டோம் பனை விதையில. ஏன் இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பனையெல்லாம் கொண்டு வந்து நாங்க நட்டோம். அப்ப பாண்டியன் சொல்றது இன்னைக்கு நான் நடுறது எனக்கு பயன்படுமான்னு தெரியாது. ஆனால் ஒன்று நாங்க செய்வோம், இந்த இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு, நாங்கள் இல்லாது போனா கூட அடுத்து வருகிற இந்த பனையை தன்னையை பயன்படுத்தி என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தற்சார்படைந்து நிமிர்வார்கள். அதுல எந்த சந்தையும் இல்லை. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான். ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றான், விதையை மரபணு மாத்திரம். 1 கிலோ கத்தரிக்காய் வாங்கினோம்னா 10 காய் கத்தரிக்காய் இருக்குது 1 கிலோக்குன்னா, அவன் அதை விளைய வைக்க தயாரா இல்லை. மரபணுவை மாற்றி ஒரே காயை 1 கிலோவா மாத்துறான். இப்ப நீங்க மிளகா, பச்சை மிளகா எப்படி இருக்கும்? இப்ப இவ்வளவு பெருசு இருக்கு ஒரு பச்சை மிளகா. ஆமா, சொரக்காய் எப்படி இருக்கும்? குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சொரக்காய். இப்ப நீ பாண்டியன் இந்த அந்த பனையேறி இடுப்புல போட்டிருக்க குடுவை எங்கேயாவது நீங்க சொரக்காய் இப்படி விளையுதா? நீங்க எங்க நாங்கெல்லாம் விளைஞ்சு வரும்போது ஒரு காயை நாம விதை, பொறுக்கு விதை மரபினர், பொறுக்கு விதை மரபினர். நாம் எப்படி பொறுக்கு விதை மதன் பாரு. இப்ப தோட்டத்துல கத்தரிக்காய் விளைய வச்சிருப்போம், அதுல சிறப்பா பெருசா காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதைக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம், மறந்து கூட பறிக்க மாட்டோம். முருங்கைக்காய், புடலங்காயில விதைக்கின்னு ஒரு துணி அப்படி கட்டி விடுவோம், விதைக்கு கட்டி இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். அந்த விதை வீரியமானதா அதை வச்சிருவோம். மிளகாயும் அப்படித்தான். அதே மாதிரி மாடு, நீ ஜல்லிக்கட்டு மாடு, இந்த கிடா சண்டை, சேவல் சண்டையெல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற? கிடாய மோத விட்ட பரம்பரை. ஏன் மோத விட்டான்? அது வேடிக்கை அல்ல, விளையாட்டல்ல. அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும், தோற்ற கிடாய் கரியாயிரும். சேவல் சண்டை, வென்ற சேவல் உயிரோடு இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு, தோற்ற சேவல் குழம்பு அடுப்புல கொதிக்கும். அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த பொறுக்கு விதை மரபினர். அப்படி சொரக்காய் காய்ச்சி இருக்கும் போது இதை குடுவைக்கு, இதை சொரக்குடுவைக்கு விடுவோம் அப்படின்னு அந்த பார்த்து அதை நல்லா அங்கேயே முத்த விட்டு எடுத்துக்கிட்டு வந்து கழுத்தை அப்படி வெட்டிட்டு, தலை வெட்டிட்டு, வைக்கோலை வச்சு சுத்தி அதுக்குள்ள செறி வச்சிட்டோம்னா உள்ள இருக்கிற அழுகி அந்த விதையெல்லாம் விழுந்துடும். அதை அப்படி கொட்டி அப்படி சுரண்டி காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணி, அதுக்கப்புறம் அப்படி அறுத்து அழகுபடுத்திட்டு கழுத்துல கயிறை போட்டு அதை குடுவையாக்கி தேன் எடுக்க, பதநீர் இறக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இன்னைக்கு அப்படி ஏதாவது சுரக்க அன்னி குழவி மாதிரி பிட்டா இருக்கு சுரக்க. ஏன் மரபணு மாத்திட்டான். இப்படி எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அழித்து வந்தவன் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களாக சிதைத்து அழித்து வந்தவன். அதில் ஒன்றாக பனை, அவனுடைய பாரம்பரிய பனையை கை வச்சு அழிக்க. இப்ப இருக்கிற இப்ப நமக்கு ஒரு அதிகாரம். இப்ப கல் அதுல இருக்கு, கல் நம் உணவின் ஒரு பகுதி, கல் நம் உணவு, கல் நமது உரிமை. அப்படிதான் நம்ம இந்த திருவிழாவை, இது திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்றுதான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். இதுல தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது. கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால், தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும். அது இல்லைன்னா வழி கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு எங்க ஊர்ல கல்லறைக்கு சொந்த கண்ணை பிடிச்சிட்டு போயிட்டாப்ல.
நான் எங்க அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷன் போகணும். என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன். இது வேலை சேட்டை. பக்கத்துல இருக்க டாஸ்மார்க் குடிச்சு தாலி ஏத்துட்டு போறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போறான். அதை தடுக்க துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது வரியா? நீ குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது, குடிச்சிட்டு கார் வெட்டி போக கூடாது. ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, ஊது ஊது, 1000 ரூபாய் பெனால்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி இந்த சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில விட்டு கொண்டு மூக்குத்தியில கொண்டு போகணும்னு பாப்பா. மூக்குத்தியில அவ்வளவு பெர்ஃபெக்ஷன், மூக்குத்திக்குல கூட விட்டு கொண்டு போட மாட்டான். தீவிரவாதி பாடல பரிச்சை எழுத போற பிள்ளையை சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியா இருக்கும். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை. இந்த பனையை பயன்படுத்தி பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி 1000-500 எங்க ஆத்தாளப்பன் கையேந்திய நிலையில் இல்ல. அவனவன் வாழ்விடத்தில் அரசு பணி. பனையிலிருந்து வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, பனை ஓலை, கொட்டான், பாய், நார்ல இருந்து கைத்து கட்டில். ஒரு கட்டில் கைத்து கட்டில் விலை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய்.